ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு புது சப்ஜெக்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலோட வீடியோஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எல்ஐசி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸில் உள்ள ஆம்ப்ளிஃபையர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு அதை கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்போ விட்டுட்டு லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அப்படிங்கிற புது கான்செப்ட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மினியேச்சர் எலக்ட்ரானிக் அனலாக் சர்க்யூட்ஸ் ஃபார்ம்ட் ஆன் அ சிங்கிள் சிப் ஆஃப் செமிகண்டக்டர். அதாவது நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸில் பார்த்தோன்னா ஆம்ப்ளிஃபைஸாக இருக்கட்டும், டிரான்சிஸ்டராக இருக்கட்டும், ரெசிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கெப்பாசிட்டராக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தனித்தனியான கனெக்ட் பண்ணி ஒரே ஆப்ரேஷனில் பார்த்துருப்பேன். இல்லை, இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் மேக் பண்ண சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கே கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்னு ஒரு பெரிய சர்க்யூட் போடும். ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் போடணும் அப்படின்னா போட்டுட்ருப்போம். பட் இந்த லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா அதை நம்ம தனித்தனியாக ஒன்றா போட்டுட்ருப்போம். பட் அது எல்லாமே சேர்ந்து ஒரே செட்டாக இதில் ஒரே ஒரு சிங்கிள் சிப்பில் வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு அனலாக் சர்க்யூட் தான் இது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க மினியேச்சர் எலக்ட்ரானிக் அனலாக் சர்க்யூட் ஃபார்ம் பண்ண சிங்கிள் சிப்பாக சர்க்யூட். ஒரு மாதிரி ஒரு சிங்கிள் சிப்லேயே நமக்கு என்ன ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆக்ஷன் வேணுமா, டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் வேணுமா, கெப்பாசிட்டன்ஸ் ஆக்ஷன் வேணுமா, இப்போ எல்லா ஆக்ஷனுமே அதில் நடந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டோட டெஃபினிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய மெயின் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இந்த மூணுமே இன்வால்வ் ஆகுது. இந்த மூணை தவிர்த்தோன்னா இன்னும் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்குது. இண்டக்டருங்கிறது வரவே இல்லை. அது இங்கே டேரெக்டாக இண்டக்டர் வராது லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸில். ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா சைஸ். ஸோ நீங்கள் ஒரு இண்டக்டரோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆக சைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேபி பெரிய சைஸுக்குலாம் போனீங்கன்னா உங்களால் ஒரு சிங்கிள் சிப்புக்குள்ளே அதை நம்ம கொண்டு வர முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டக்டரை விட்டுட்டு மற்ற மூணையும் வச்சுக்கிறாங்க. இதிலே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் இந்த ரெண்டோட காம்பினேஷனே நமக்கு இண்டக்டருங்கிற ஆக்ஷன் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பார்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டில். ஸோ எல்ஐசி அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கலாம் அந்த சப்ஜெக்ட்டை. ஸோ மிக்ஸ்டு சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸ்டு சிக்னல் ப்ராசஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசினா பேசிக்காக நம்ம அனலாக் சர்க்யூட்டுங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. ஆனால் இதில் டிஜிட்டல் சர்க்யூட்டு இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் சர்க்யூட் இன்வால்வ் ஆனால் அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMOS, BiCMOS அப்படிங்கிற மாதிரியான டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் உள்ளே இருக்கும். CMOS, அந்த மாஸ்ன்றது மாஸ்பெட் அப்படிங்கிற நேம்லேருந்து வந்தது. அப்புறம் BiCMOSங்கிறது ஒரு மாஸ்பெட்டோட ஒரு இதான். ஸோ BiCMOSனா என்ன, CMOSனா என்னங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்குன்னே ஒரு டீப் கான்செப்ட் இருக்குது. பட் இந்த ரெண்டு எதுனா டிஜிட்டல் சர்க்யூட்டில் வரக்கூடிய முக்கியமான காம்போனன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகும் இதோட ஆப்ரேஷனில். இது இல்லாமல் அதோட ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் இது மிக்ஸ்டு சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனலாக் சர்க்யூட்டாக இருக்கிறனால இதோட அட்வான்டேஜ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பேண்ட் சிக்னல் இருக்கும், ஹை பவர் அப்ளிகேஷன், டிரான்ஸ்டியூசர் ஆக்ஷன். ஸோ இந்த மூணு ஆக்ஷனும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு ஆப்ரேட்டிங் டிவைஸ் எடுத்தாலும் ஸோ இது மூணும் நமக்கு முக்கியமாக கிடைக்கணும்னா அது எது கொடுக்கும்னா அனலாக் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த எல்ஐசின்றதை நம்ம அனலாக் சர்க்யூட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதோட பில்டிங் பிளாக்ஸ்லாம் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ், டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர், வோல்டேஜ் ரெஃபரன்ஸ், பேண்ட் கேப் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். அதாவது இந்த நாளையுமே நம்ம எப்போவுமே முக்கியமாக கன்சிடர் பண்ணுவோம் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நாலில் ஒன்று குறைஞ்சா கூட அதோட ஆக்ஷனுங்கிறது கரெக்டாக நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் கரண்ட் சோர்ஸ்ன்றது நமக்கு தெரியும். டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னால் அதோட ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட்டில் வரக்கூடிய ரெண்டு ஆம்ப்ளிஃபையரில் வரக்கூடிய அவுட்புட் டிஃபரன்ஸாக எடுத்து அதனால் வரக்கூடிய வோல்டேஜ், கரண்ட் இதோட ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ வோல்டேஜ் ரெஃபரன்ஸ்னால் டிசி வோல்டேஜ். நம்ம டிசி வோல்டேஜ் எப்பவுமே ரெஃபரன்ஸ்க்கு நம்ம கொடுப்போம் இல்லை. அந்த ஆம்ப்ளிஃபையர்லாம் VCC அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். அது மாதிரி பேண்ட் கேப் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறதும் அது மாதிரி வருது. ஸோ இந்த 4 இது இல்லாமல் நம்மளால் முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் எல்ஐசி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக இதை. ஸோ யாருக்குமே தெரியாமல் இருக்காது. IC555 டைமர் OP ஆம்ப். OP ஆம்ப்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ரெண்டு தான் ரொம்ப லாங் லிவ்ட், லாங் லாஸ்டிங் ஒரு காம்போனண்ட்டாக இன்றைக்கி வரைக்கும் இந்த எல்ஐசி லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டில் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப வைடராக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான், IC555 டைமர் அண்ட் OP ஆம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கீழே பார்க்குறீங்க அனலாக் அண்ட் டிஜிட்டலோட கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஸோ அனலாக்னா எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அனலாக் சர்க்யூட்னு சொன்னேன், டிஜிட்டல் சர்க்யூட்னு சொன்னேன். அது என்னதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்க அப்படின்னா எனக்கு எல்லாருக்கும் தெரியும் மேபி. பட் நான் சொல்கிறேன் என்னென்னு அப்படி சொல்லி. ஸோ அனலாக்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் இதோட வேவ் ஃபார்ம் எல்லாமே. இப்போ இது 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 1.2 இருக்கும், அடுத்து 1.3, 1.4 இப்படி கண்டினியூஸாக வேல்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதான் அனலாக். அதே டிஜிட்டல் எடுத்திங்கன்னா ரெண்டே வேல்யூ தான். ஒன்று அப்படி இல்லைனா 0. 1னா பாசிட்டிவாக இருக்கும், 0னா 0க்கு போயிடும். ஸோ இது ஃபுல்லாக 0 லெவல், இது ஃபுல்லாக பாசிட்டிவ் லெவல். இந்த ஒரு லெவலில் நம்ம என்ன சொல்லலாம், +5 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜென்ரல் கன்சிடரேஷன் 5 வோல்ட் அப்படின்னா ஆன் ஸ்டேட். இது ஆன் ஸ்டேட். மேலே பார்த்துருக்கல இது ஆன் ஸ்டேட், கீழே பார்த்துருக்கு ஃபுல்லாக ஆஃப் ஸ்டேட். ஒன்று 5 வோல்ட் அப்படி இல்லைனா 0 வோல்ட். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வோல்ட் தான் நடக்க போகுது. அப்போனா என்ன டிஸ்கிரீட் வேல்யூ, ரெண்டே வேல்யூ இது இல்லைனா இது, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரீட் வேல்யூன்னு சொல்லுவோம். அதான் டிஜிட்டல்
சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். வேற அனலாக்னா வந்து கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ அனலாக் ஃபார் கண்டினியூஸ், டிஜிட்டல் ஃபார் டிஸ்க்ரீட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னா என்ன மாதிரி இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதோட தெளிவான கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை பற்றின ரிவ்யூஸ் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் நம்ம சேனலோட மோட்டோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கான்செப்ட் கேட்டாலும் தெளிவான எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்க முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.